வணக்கம். இன்னைக்கு கோல்டுடைய அப்டேட் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஏன் இவ்வளோ ஸ்பீடா நீ கொடுக்குறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இன்னும் செட்டப்ஸ் எதுவுமே ரெடி ஆகலை. பட் நிறையா கால்ஸ் வந்து மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஒரு டே ஃப்ரேமில் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எதுவுமே மூவ் ஆகலை. ஸோ ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே அப்படியே மார்க்கெட் நின்றுட்டு இருக்கு. ஸோ ஒரு 4 ஹவர்க்குள்ளே போனோம் அப்படின்னோம்னா மெயினாக நம்ம இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 3 டிரைவ்க்கான கண்டென்ட்டாக வரலாம். ஓகே. ஸோ 1 டச் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, செகண்ட் வந்து 4 இது வந்து 4 ஹவருக்கு சொல்கிறேன். இங்கே வந்து மார்க்கெட் திருப்பி பூம் கொடுக்கலாம். அப்போ மார்க்கெட் சப்போர்ட் லேண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இது வந்து 1, இது வந்து 2, இது வந்து 3 ஆக அமையலாம். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் மார்க்கெட் மேலே போறானா இல்ல கீழே வரப்போறானா அப்படின்ட்டு. ஆக்சுவலா இந்த சப்ளை ஏரியால மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. பட் கீழே டிமாண்டும் இருக்கு அந்த அளவு. ஓகே, அவ்வளோ கிளியர் டிமாண்ட் இல்லை சப்ளை அளவு. பட் இந்த இடத்துல எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இங்க நிறையா இருக்கு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இந்த இடம் தான். ஓகே. ஸோ இந்த வியூ இங்க பாருங்க, பிரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான க்ளூ இது. ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக மார்க்கெட் ஒன்று போயிட்டு வந்துட்டு இதில் ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து 3 டிரைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணது 4 ஹவருக்கு. இப்போ 15 மினிட்ஸில் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 டச்சஸ் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. ஒரு டாப் கொடுத்துட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1, 2 அண்ட் 3 டச்சஸ் வந்துருச்சு. இங்கே பிரேக் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருந்தாலும் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு அந்த ப்ராபபிலிட்டிஸ் இன்னும் ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. ஸோ 4 ஹவருக்கு இது ஃபுல்லாகவே 1 ஆகவும் இப்போ வர்றது இந்த செகண்ட் பிளேஸ் வந்து இப்போ தேர்ட் டச்சுக்கு மார்க்கெட் ரெடியாக இருக்கும். அப்போ நம்ம எந்த இடத்துல மேக்சிமம் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தா பை எடுக்கலாம், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணலாம். 4000 to 4020 இந்த லெவலை மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுவானா? கண்டிப்பா பண்ணுவான். பண்ணும்போது எனி பை செட்டப் கிடைத்தால் மட்டும் பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை இந்த 4000 அப்படிங்கிற லெவல், அதாவது இந்த லீஸ்ட் வரும், இந்த இடம் பிரேக் அவுட் நடந்துருச்சு, ஆல்மோஸ்ட் 4000 மார்க்கெட் கிராஸ் பண்ணிட்டாவே நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். என்ன மாதிரி? இப்போ ப்ரைஸ் இப்படி கிராஸ் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது இந்த இடத்துல தான் செல் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக வந்து இங்கேயே நான் செல் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னா உங்களுக்கு செட்டப்ஸ் இருந்தால் தாராளமாக பண்ணுங்க. இது ஒரு கரெக்ஷன் செல்லாக மார்க்கெட்ல இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணாலும் நம்ம பை செட்டப்பை எடுக்கலாம். ஓகே, நாங்கள் மார்னிங்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது இந்த டாப் லெவல் ஒரு 75க்கு மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டா பை செட்டப் அப்படின்னு ட்ரை பண்ணோம். பட் கிடைக்கல. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதான் 30 பிரேக் பண்ணியிருக்கான். இப்போ இந்த சப்போர்ட் இங்கே எடுப்பானா இல்லை இதை பிரேக் பண்ணுவானான்னு பார்க்கணும். ரெண்டுல எது நடந்தாலும் நம்ம பை அப்படிங்கிறது தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். செல் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் செல். ஓகே, ஸோ செல் செட்டப் உங்களுக்கு இருந்தால் போங்க. பட் நாங்கள் வந்து பிரேக் அவுட் வரைக்கும் வெயிட் பண்ணுறோங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். நீங்கள் உங்களுடைய ஓன் ட்ரேட் தான் எடுக்கணும். நாங்கள் கொடுக்கறத ஒரு ரெக்கமெண்டாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, மார்க்கெட் வந்து வரும், கீழே வரும். 20 to 4000ல நல்ல சப்போர்ட் ரேஞ்ச் மார்க்கெட்டுக்கு இருக்கு, பார்க்கலாம். பட் 4000 பிரேக் ஆயிட்டா நம்ம வெயிட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட்ல செல் எடுக்க ட்ரை பண்ணுவோம். இதுதான் நாங்கள் இன்னைக்கு கன்க்ளூஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன் அது வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் சப்போர்ட் எடுக்குதா அல்லது பிரேக் அவுட் எடுக்குதாங்கிற இன்ஃபர்மேஷனோட வீடியோ போடலாம் தான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் நிறையா கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால நாங்கள் எதிர்பார்க்குற வியூவை உங்களுக்கு சொல்லிட்டோம். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.